ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களெலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க. சொல்லப்போனால் 1 வருஷம் கூட ஆகிடுச்சிங்க. நான் வந்து கன்சீவாக இருந்தேன். எனக்கு டெலிவரி ஆகி பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதனால் நான் வீடியோ போட முடியலைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு பாப்பாவுக்கு. பாப்பாவை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்றைக்கி பாருங்கள், இப்போ வந்து மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி நான் நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த நண்டு பாருங்கள், என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு பாருங்கள், மீசெல்லாம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதோ இருக்குது. 1/2 kg தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த நண்டு வந்து இப்போது பாப்பாவுக்கு, எனக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்குங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சூப்பு வச்சு கொடுக்க போகிறேன். ஏன்னா மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபீவரு, சளி, ஜுரம் அந்த மாதிரி வந்துட்டுருக்குங்க. அதனால் சூப்பு வச்சு, நண்டு சூப்பு வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி 1/2 kg வாங்கிட்டு வந்தேன். இந்த நண்டு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கலரே சூப்பராக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ தான் முதல் முறையாக அந்த நண்டை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா இறால் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் க்ளீன் பண்ணல, அங்கே நிறைய கூட்டம் இருந்ததுனால நான் க்ளீன் பண்ணல, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை க்ளீன் பண்ணிடுவேன் நான் இப்போது. இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற போட்டிருக்கேன். எல்லோரும் வீக்கெண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா, வீக்கெண்டு ஒரு விசேஷ நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போயிட்டு தான் செலிப்ரேட் பண்ணோம். ஹோட்டலுக்கு போகிறாங்க, வெளியில் எங்கெங்கேயோ போகிறாங்க. வெளியில் இல்லைங்க சந்தோஷம், வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம எல்லாமே செஞ்சு பொறுமையாக வீட்டில் நிம்மதியாக எல்லோரும் கூடவும் உட்காந்து அன்றைக்கி ஒரு நாள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுல தான் வந்து சந்தோஷம் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் போகிறத குறைச்சிக்கோங்க. வீட்டில் தாங்க இருக்குது சந்தோஷம், வெளியில் இல்லை. வீட்டில் இருக்க சந்தோஷத்தை நம்ம வந்து மறந்துட்டு தெரியாமல் வெளியில் போய் நம்ம வந்து சந்தோஷத்தை வந்து தேடுறோம். வெளியில் சந்தோஷம் இல்லை, வீட்டில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.